வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் நேற்றிரவு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்குள் பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அவாக்ஸ் விமானத்தை இந்திய படைகள் சுட்டு வீழ்த்தின என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் விமானப்படையின் பிற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதை விட ஒரு அவாக்ஸ் விமானத்தை இந்திய படைகள் சுட்டு வீழ்த்துவது பாகிஸ்தானின் விமானப்படை PAF-க்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். காரணம், இது பாகிஸ்தான் விமானப்படையின் உயிர்நாடி விமானம். பாகிஸ்தான் விமானப்படையின் மற்ற விமானங்களுக்கு எந்த இடத்தில் தாக்க வேண்டும், எந்த இடத்தில் பறக்க வேண்டும் என்பது போன்ற தகவல்களை கொடுப்பது இந்த விமானம்தான். ஒரு விமானப்படையில் அவாக்ஸ் விமானங்கள் செயலிழந்தால் அந்த விமானப்படையை செயலிழந்தது போலத்தான். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் முழுவதும் பல இந்திய நகரங்கள் மற்றும் ராணுவ நிறுவல்களை குறிவைத்து பாகிஸ்தானின் பெரிய அளவிலான ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை இந்தியாவின் வலுவான எதிர் தாக்குதலின் ஒரு பகுதியாகும். தற்போது நடக்கும் நிகழ்வுகளின் வரிசையை முதலில் பாருங்கள். பல்வேறு இந்திய ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்களின் பகுதிகளில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவுவதன் மூலம் பாகிஸ்தான் மோதலை தொடங்கியது. இந்திய ராணுவம் விமானப்படையும் S-400 ஏவுகணை அமைப்பு உட்பட மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைவாக செயல்படுத்தி எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் அனைத்து உள்வரும் அச்சுறுத்தல்களையும் நடுநிலையாக்கின. பதிலடி கொடுக்கும் விதமாக லாகூர், சியால்கோட் மற்றும் ராவல்பிண்டி உட்பட பாகிஸ்தானின் பல இடங்களில் இந்தியா தாக்குதல்களை நடத்தியது. மேலும் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய சொத்துக்களை வெற்றிகரமாக குறிவைத்தது. இந்த நடவடிக்கைகளின் போது முக்கியமான அவாக்ஸ் விமானத்துடன் சேர்த்து 3 பாகிஸ்தானிய போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. அவாக்ஸின் செயலிழப்பு குறிப்பாக குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இது வான் கண்காணிப்பு மற்றும் கட்டளைக்கான நரம்பு மையமாக செயற்படுகிறது. இது பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு நிகழ்நேர போர்க்கள ஒருங்கிணைப்பு மற்றும் சூழ்நிலை விழிப்புணர்வை வழங்குகிறது. அவாக்ஸின் முக்கியத்துவம் என்ன? விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு என்பதன் ஆங்கில சுருக்கமான அவாக்ஸ். விமானங்கள் பெரிய அளவிலான வான்வழியை கண்காணிக்கும் திறன் கொண்டவை. இந்த ரக விமானங்கள் கண்டறிதல், கண்காணித்தல் மற்றும் நூற்றுக்கணக்கான விமான மற்றும் மேற்பரப்பு இலக்குகளை ஒரே நேரத்தில் அடையாளம் காணும் திறன் கொண்டு மேம்பட்ட ரேடார் அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை நவீன போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பறக்கும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களாக செயல்படுதல், போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒருங்கிணைத்தல் அவற்றின் பிரதான பணி. எதிரிகள் குறித்து ஆரம்ப எச்சரிக்கையை வழங்குதல், சரியான நேரத்தில் ராணுவ பதில்களை செயல்படுத்துதல், ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்காக தரை, கடல் மற்றும் வான் பிரிவுகளுக்கு முக்கியமான போர்க்கள தகவல்களை அனுப்புதல் ஆகியவை இரண்டாம் நிலை பணி. பாகிஸ்தான் இயங்கும் அவாக்ஸ் விமானம் ஸ்வீடன் நாட்டு தயாரிப்பு SAAB 2000 விமானம். இந்த விமானங்கள் 270 டிகிரி ரேடார் கவரேஜை வழங்குகின்றன மற்றும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திட்டமிடலுக்கு அவசியமானவை. அத்தகைய ஒரு விமானத்தின் அழிவு பாகிஸ்தானின் வான்வழியை கண்காணிக்க மற்றும் கட்டுப்படுத்தும் திறனை கடுமையாக பாதிக்கிறது. இதனால் அதன் போர் விமானங்கள் பாதிக்கப்படக்கூடியவை மற்றும் அதன் செயல்பாட்டு திறன் குறைகின்றது. அவாக்ஸை வீழ்த்துவது தற்போதைய மோதலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக பரவலாகவே கருதப்படுகிறது. விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு இல்லாமல் பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் போர் விமானங்கள் எதிரி அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்பார்க்கவோ அல்லது ஒருங்கிணைக்கவோ முடியாமல் உட்கார்ந்திருக்கும் வாத்துக்கள் ஆகின்றன. இந்த இழப்பு பாகிஸ்தானின் உடனடி செயல்பாட்டு திறன்களை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அதன் ராணுவ தலைமைக்கு உளவியல் மற்றும் மூலோபாய அடியையும் கொடுக்கிறது. ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகளை நடுநிலையாக்குதல் மற்றும் பல பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்துதல் உட்பட இந்தியாவின் விரைவான மற்றும் விகிதாசார எதிர்வினை பிராந்தியத்தில் அதன் வலுவான வான் பாதுகாப்பு நிலை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிரூபிக்கின்றது. நிலைமை தொடர்ந்து நிலையற்றதாகவே உள்ளது. இரு தரப்பினரும் இழப்புகள் குறித்து உரிமை கோரல்களையும் எதிர் உரிமை கோரல்களையும் பரிமாறிக் கொள்கிறார்கள். ஆனால் அவாக்ஸை வீழ்த்துவது தற்போதைய தீவிரத்தில் ஒரு தீர்க்கமான தருணமாக தெரிகிறது. இந்திய படைகளால் பாகிஸ்தானின் அவாக்ஸ் அளிக்கப்பட்டது இஸ்லாமாபாத்தின் வான் கண்காணிப்பு மற்றும் போர்க்கள ஒருங்கிணைப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவை குறிக்கிறது. இது நடந்து வரும் மோதலில் வான் சக்தியின் சமநிலையை கணிசமாக மாற்றுகிறது. இரு நாடுகளும் தொடர்ந்து துப்பாக்கி சூடு மற்றும் வாய்வீச்சு பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த முக்கியமான சொத்தின் இழப்பு தெற்காசியாவின் நிலையற்ற பாதுகாப்பு சூழலில் அதிக பங்குகள் மற்றும் மேம்பட்ட திறன்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள இந்தியா S-400 சுதர்ஷன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பு ஹர்பி ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துகிறது. வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் உள்ள பல ராணுவ நிறுவனங்களை குறிவைத்து பாகிஸ்தானில் இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஏவுகணை தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக செயலிழக்க செய்தது. ஒருங்கிணைந்த தற்காப்பு மற்றும் எதிர் தாக்குதல் நடவடிக்கைகளின் மேம்பட்ட ரஷ்ய S-400 ஏவுகணை அமைப்புகள் மற்றும் இஸ்ரேலிய ஹார்பி ஆளற்ற விமானங்களை நிலைநிறுத்தியது.
அதே நேரத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் அதிகரிப்பு தொடங்கியுள்ளது. வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் உள்ள 15 இந்திய நகரங்களில் உள்ள ராணுவ நிறுவனங்களை குறிவைத்து நேற்று பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இலக்கு வைக்கப்பட்ட இடங்களில் அவந்திபூரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸ், லூசியானா, சண்டிகர் மற்றும் பூஜ் ஆகியவை அடங்கும். இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை 2 அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் மோதலில் ஒரு பெரிய அதிகரிப்பை குறிக்கிறது. இந்த தாக்குதல் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத தளங்களை குறிவைத்து இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்தது. இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் பாகிஸ்தானின் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இரண்டையும் பயன்படுத்தியதாகவும் முக்கியமான ராணுவ தளங்களை தாக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டன. இந்தியாவின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு வலையமைப்பு குறிப்பிடத்தக்க செயல்திறனுடன் அச்சுறுத்தலை கண்டறிந்து பதிலடி கொடுக்கும் திறன் கொண்டது என்பதை நிரூபித்தது. ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வந்தது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக இந்திய ஆயுதப்படைகள் துல்லியமான தாக்குதல்களை நடத்தி 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழித்ததாக கூறப்படுகிறது.